ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, மேலும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைய தினம் வியாழக்கிழமை எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நமது சேனலோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் சிவராத்திரி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. எனவே நந்தி தேவனையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு பர்ஃபெக்டான நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உற்சவம் அடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இதுவரை 2-11 கூடியவர்கள் 12ஆம் இடத்துல இணைந்து குருவின் பார்வை பெறுவது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல 5 கூடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இதன் மூலமாக இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு புகழ் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல செல்வாக்கான கெத்தான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. மேலும் நீங்க இன்னும் சிறப்பாக நல்ல செல்வாக்கையும் நல்ல மதிப்பையும் நீங்க அடையணும் அப்படின்னா நீங்கள் விவேகத்தோடு செயல்பட்டால் இன்னும் நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. வேகம் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லைங்க. கொஞ்சம் நிதானித்து விவேகமாக செயல்படுங்க. வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்ல செல்வாக்கு ஏற்படும் நண்பர்களே. இன்றைய தினம் அமைதியான நல்ல சூழல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல சேவிங்ஸ் அதிகமாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே. சேவிங்ஸ் கொடுத்த சிந்தனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக இருக்கு நண்பர்களே. வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் இருக்கிறது. பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது நண்பர்களே. அதனால உங்களுக்கு வெவ்வேறு வகையில சந்தோஷம் உண்டு. பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வகையில் அமையும் நண்பர்களே. பெரிய பெரிய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க கையாளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பெரிய பெரிய டீலிங்லாம் இன்னைக்கு ஒப்பந்தங்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. பெரிய பெரிய நல்ல சூப்பரான விஷயங்கள் தான் உங்க வியாபாரத்திலும் பண வரவுகளிலும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலும் இன்னைக்கு பெறுவீங்க நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க. அதன் மூலமாக இன்றைய தினம் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க உங்களுடைய சிந்தனை திறனில் அதிகமான வேகத்தை பெறுவீங்க நண்பர்களே. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். அலுவலக பணிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல சிறப்பான மனமகிழ்ச்சியான சூழலை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. நண்பர்களுடைய யோசனைகள், நண்பர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும். எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இன்றைய தினம் எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அதை விடாப்படியாக நீங்க கப்புன்னு பிடிச்சிக்கக்கூடிய ஒரு கெட்டியாக உங்க கொள்கையில நீங்க உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் இன்னைக்கு அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் தேவையில்லாத கருத்துக்களை நீங்க இன்னைக்கு வெளியிடக்கூடாது. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கருத்துக்களை நீங்க இன்னைக்கு வெளியிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் நண்பர்களே. விமர்சன பேச்சுகள் இன்னைக்கு உங்க மேலேயும் பழிபாவங்கள் வரலாம். அதெல்லாம் நீங்க ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. ஆனா நீங்க யாரையும் கேலி கிண்டல் பண்றது அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக பேசுறதெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்யாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க மனம் குறைந்த காதலருடன் ஏற்பட்டால் அதை பெரிதாகாமல் பார்த்துக் கொள்ளுங்க. அப்படி சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குனீங்க உங்க உறவிலிருந்து பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்திருந்த நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு புகழ் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் தன்னம்பிக்கைங்கிற ஒரு கட்டுப்பாட்டுல இன்னைக்கு மந்திரத்துல நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. அந்த மந்திரத்துடைய கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் இன்றைய தினம் செலக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது நீங்க யோசனை செய்து யூகித்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக எக்ஸாக்டாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது யூகங்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல தனலாபம் உண்டு. நிதிநிலைமை மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு பார்ட்டி மூட்ல இருப்பீங்க. நல்ல கொண்டாட்டமான மனநிலையில் நீங்க இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப
உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்க அதிகமாக செலவுகள் செய்வீங்க. அதன் மூலமாக நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. கிரியேட்டிவ் சம்பந்தமான சிந்தனை திறன் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் கிரியேட்டிவ் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய கிரியேட்டிவ் திறமை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியில் புகழ் மற்றும் செல்வாக்கு பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய வேலைகள் பிளான் பண்ணி பண்ணுங்க. இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிகமான ஒர்க் பண்ணி நேரத்தை வீணாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்க சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக நீங்கள் இன்றைய தினத்தை அனுபவிக்க முடியும் சந்தோஷமாக. உங்களது திருமண வாழ்க்கையில இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய செயல்பாடுகள் காரணமாக அதிருப்தி ஏற்படலாம் நண்பர்களே. நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல ரொம்ப பெரிய அபிப்பிராயம் வச்சிருப்பீங்க, நல்ல எண்ணங்கள் வச்சிருப்பீங்க. ஆனா அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் குறைக்கும்படி இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை நடந்துக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன டென்ஷன்கள் போகலாங்க. ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. அவர்களது தவறுகளை நீங்கள் அடமெண்டா இல்லாம கொஞ்சம் பொறுமையாக, கூடுதல் பொறுமையாக நீங்கள் சுட்டி காட்ட வேண்டியது அவசியம். ஸோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை உட்காந்து பேசுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அதிகமான நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய விவேகம் தேவையான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அதிகமான யோகங்கள் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க. அற்புதமான மகிழ்ச்சியான பொருளாதார முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள், பெரிய பெரிய டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. பெரிய பெரிய விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் பயன்படுத்தலாங்க. பொன் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது பிசினஸ் சம்பந்தமான பயணங்களுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சிகள் அதிகமாக செய்யலாங்க. பிசினஸ் சம்பந்தமாக வெளியூர் ட்ரிப் போறது கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். வளைச்சல்களை பார்க்காதீங்க. வியாபார ரீதியான பயணங்கள் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். விவேகமாக செயல்படுங்கள். வேகம் தேவையில்லை. சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசுல சேவிங்ஸ் குறித்த எண்ணங்கள் நிறைய இதயமாக நண்பர்களே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு. எனவே எந்த விஷயங்களை சேமிப்பு செய்யலாம் அப்படின்றது சிறந்த யோசனை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் தேவையில்லாத விஷயங்களுக்காக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு வேலையுமே ஆகாது. அந்த மாதிரி பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க குறைச்சிக்கிறது, அதை அடையாளம் கண்டு அதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அதிகமான சேவிங் செய்யக்கூடிய சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். விவேகமான ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய யோசிக்கக்கூடிய சிந்தனை திறன் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும் நண்பர்களே. ஃபாஸ்ட்டாக யோசிப்பீங்க, ஃபாஸ்ட்டாக செயல்படுத்துவீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. குறிப்பாக ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். நல்ல அமைதியான மகிழ்ச்சியான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. நீங்களும் அனுசரிச்சு போங்க. வேகமான சிந்தனை திறன் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.